ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அவர் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவர். நல்ல எபனேசராக நம்மை நடத்தி வருகின்றார். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வியாதிகள் மத்தியிலும் நம்மை வழிநடத்தி நம்மை காத்து வருகிற தேவாதி தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடி இந்த நாளின் செய்தியை ஆரம்பிப்போமா? ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரம் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரம் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாது காக்கும் அன்பென்னும் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாது காக்கும் அன்பென்னும் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உங்கரங்கள் நான் கண்டேன். உழையாத சேற்றில் நான் உழைந்து அழியும் வேளை, மடிந்திடாமல் தாங்கும் கரங்கள் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாக மாற்றும்
அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாக மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. என் மேல் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமாண்டவரே, நீர் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவர். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்களுக்காக குவித்து சேர்த்து வைத்திருப்போர், நல்ல எபினேசராக எங்களை நடத்தி வருகிறார். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அப்பா. அருமையான நேரத்திலே உங்களுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல என்னை இங்கு அழைத்து வந்த கிருபைக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ சங்கீதம் 27, தாவீதின் சங்கீதம். தாவீது பாடிய சங்கீதம். எந்த சூழ்நிலையில் அந்த சங்கீதத்தை பாடினான் என்பதை நாங்கள் உற்று பார்த்து, அவன் என்ன சொல்லுகிறான், எப்படி அவன் சிந்தனைகள் எப்படி இருந்தது என்பதை குறித்த ஒரு செய்தியை இதோ இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே வந்து நிற்கிற என்னை ஆண்டவரே என்னோடு கூட இடைப்பட்டு இந்த ஜனங்கள் அதிகமாக பயன்படும்படியாக இந்த செய்தியை ஆசீர்வதித்து தரும்படி உம்மை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பாதம் தொட்டு கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட செய்தி, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆதாரமாக சங்கீதம் 27, 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த சங்கீதம் 27 தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான் என்று சொன்னால், அவன் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன்பாக எழுதப்பட்ட சங்கீதம். அதாவது சவுலுக்கு பயந்து சவுல் அவனை கொல்வதற்கு வகை தேடிய போது ஓடி ஒளிந்து வாழும் சூழ்நிலையில் எழுதப்பட்டது. எதிரிகள் சுற்றி வளைத்தார்கள், நெருக்கி ஏவினார்கள், அவனை கொல்ல சதித்திட்டம் தீட்டியிருந்தார்கள். இந்த காலத்தில் அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான், திடமனதோடு காத்திருந்தான். கர்த்தர் அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார், அவனை கைவிடாமல் காப்பாற்றினார். இதற்கு ஆதாரமாகத்தான் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறான். அதாவது God gave David confidence. God gave David courage. God gave David comfort. David was confident that God will protect him. கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அவனிடம் இருந்தது. David was courageous because God's presence is with him. தேவன் என்னோடு இருக்கிறார், என்ன கரனாக இருக்கிறார், நான் யாருக்கும் பயப்படேன் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருந்ததால் அவன் தைரியமாக இருந்தான். David was unafraid and believed that God will give him comfort. தேவன் என்னை தகுந்த அடைக்கலத்தில் வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்வார், அவர் செட்டைகளை மறைத்து காத்துக்கொள்வார், அவருடைய கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து காத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். அவன் இருந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. மனிதர்களுக்கு பயம் என்பது சாதாரணமாக மனிதர் எல்லாருக்கும் ஏற்படுவதுதான்.
வாட் இஸ் ஃபியர்? ஹவு டு கான்கர் இட்? பயம் என்றால் என்ன? அதை எப்படி நாம் எதிர்கொள்வது, வெற்றி கொள்வது, அதிலிருந்து விடுபடுவது எப்படி? பயம் என்பது எப்போதும் நம்மை சுற்றி இருக்கிற ஒரு இருள். பயம் நம்மை சிறைப்பிடித்துக் கொண்டு நம்மை தைரியம் இழக்க செய்யும். பயம் என்பது சில சூழ்நிலைகளில், கால சூழ்நிலைகளால் ஒவ்வொரு மனிதனாலும் சந்திக்கப்படுகிறது. உதாரணமாக, நிறைய பயம் இருக்கிறது. கைவிடப்பட்டு விடுவோமோ என்ற பயம், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். தவறான புரிந்து கொள்ளுதலினால் ஒருவருக்கொரு ஏற்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிச்சயமில்லாத ஒரு எதிர்காலம், என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை குறித்த பயம், ஃபியர் ஆஃப் அன்சர்டன்டி. வியாதியை குறித்த பயம். ஒரு வியாதி இருக்குது, இந்த வியாதி என்ன ஆகுமோ, நம்ம என்ன பாடுபடுத்துமோ, என்ன நிலைமையாகுமோ என்ற ஒரு கவலையிலேயே, அந்த பயத்திலேயே வாழ்கிற வாழ்க்கை, ஃபியர் ஆஃப் சிக்னஸ். எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபியர் ஆஃப் டெத், மரண பயம், மரணத்தை குறித்த பயம். திடீர்னு இறந்து விட்டால் என் குடும்பம் என்ன ஆவது, என் பிள்ளைகள் என்ன ஆவது என்ற பயம். இப்படி பயம் என்பது நம்மை ஆட்கொண்டு ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையை நமக்கு உண்டாக்கிறது. அந்த இருளை நீக்க யாரால் முடியும்? ஒளியாகிய தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே முடியும். ஒளியாகிய தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே இந்த பயத்தை நீக்க முடியும். We can conquer fear by using the liberating light of the Lord who brings salvation. அந்த வெளிச்சம்தான் அந்த இருளை நீக்க முடியும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 27:1 தாவீது எழுதியிருக்கிறார், கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார் இயேசு. 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பார்த்தீங்களா? தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர்கிட்ட இருள் கிடையாது. ஒளி நிறைந்த தேவன். வேதாமத்தில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தாவீதுக்கு 3 விதமான பயங்கள், 3 விதமான காரணங்களினால் பயம். ஒன்று, அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளால் ஏற்பட்ட பயம், ஃபியர் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். சுற்றி யாரையெல்லாம் நம்பினானோ அவர்கள் பகைவராக மாறிவிட்டார்கள். யாருக்கு உதவி செய்தானோ அவனை கொல்ல வகை தேடினான். சவுலுக்காக போராடி கோலியாத்தை வென்றான். ஆனால் அந்த சவுலை அவனுக்கு எதிரியாக நின்று ஒரு பாளையத்தை கூட்டி அவனை கொல்ல வகை தேடினான். தோல்வியை குறித்த பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அவன் வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தினார், தேவனோடு ஐக்கியமாக இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனான், விபச்சாரத்தில் விழுந்து போனான். அந்த தோல்வி குறித்த, இந்த தோல்வியினால் நமக்கு என்ன நேரிடுமோ என்ற பயம். மூன்றாவதாக எதிர்காலத்தை குறித்த பயம், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். இந்த சங்கீதம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 27 நல்லா வாசித்து பாருங்க. 3 பிரிவு. சங்கீதம் 1-6 வரை சூழ்நிலைகளால் ஏற்பட்ட பயத்தை குறித்து எழுதியிருக்கிறார். சங்கீதம் 7-10 தோல்வியை குறித்த பயத்தை குறித்து எழுதியிருக்கிறார். சங்கீதம் 11-14 எதிர்காலத்தை குறித்த பயத்தை குறித்து எழுதியிருக்கிறார். எனவே இதை தெளிவாக 3 பகுதிகளாக பிரித்து நாம் இந்த செய்தியை ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 27:1-6 சூழ்நிலை குறித்த பயம். தாவீது நெருக்கப்படுகிறான். என் சத்துருக்களும் என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். பாருங்க, நெருக்கி வாராங்க அவனை கொல்லணுன்ட்டு. ஆனால் அவங்கள கொல்ல முடியல. ஏன் கொல்ல முடியல அவங்களுக்கே தெரியல. இந்த கர்த்தர் அவளோடு இருந்தார். அவனுக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய யுத்தமே என்னிடத்தில் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்,
இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கை அறிக்கை இடுகிறான். ஏன்னா அவனுடைய எப்படின்னா அந்த சூழ்நிலைகளை அவன் பார்க்கலை. அவன் சூழ்நிலைகளை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்ளவில்லை, சூழ்நிலை பார்த்தான். ஆனால் எபிரேயர் 12:1-3 எழுதப்பட்டபடி பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி இருக்கிற பாவ சூழ்நிலையையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி பார்த்து ஓட்டத்தை பொறுமையாக ஓடினான். எபிரேயர் 12:1-3 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நடத்தினான். எனவே அவனுக்கு பயம் இல்லை. யார் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த தாவீதின் நம்பிக்கை என்னென்னா, சங்கீதம் 18வது சங்கீதம் 12வது வசனத்தில் மிக தெளிவாக அவருடைய நம்பிக்கை குறித்து எழுதியிருக்கிறான். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் ரட்சிப்பின் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதுதான் 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஏன்னா ரோமர் 8:31 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவர் யார்? இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ்? இதுதான் தாவீதின் நம்பிக்கை. தாவீதின் நம்பிக்கை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த சத்ருவாலும் நம்மை நெருக்கி அழிக்க முடியாது, எந்த பகைவனாலும் நம்மை கொல்ல முடியாது, நமக்கு துரோகம் செய்ய முடியாது. இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை. அடுத்தபடியாக 2வது சங்கீதம் 27:4 வசனத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அவனுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அவன் கடவுள்கிட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்கன்னு கேட்கல. ஒன்றே ஒன்று தான் கேட்டான். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என்ன கேட்டான் கர்த்தரிடத்தில் தாவீது? நம்ம கேட்குற மாதிரி, அப்பா எனக்கு நல்ல வேலையை கொடுங்க, நல்ல ப்ரமோஷனை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை கொடுங்க, நல்ல வீட்டை கட்டி கொடுங்க, வசதியை கொடுங்க, எனக்கு பண நெருக்கடி இருக்குது, என் கடனை அடைங்க, இப்படியா கேட்டான்? கேட்டது அது இல்லை. ஆழமாக வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம், வேற எதையும் சிந்திக்க மாட்டேன். அப்படி என்னதான் அவன் கேட்டான்? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். பாருங்க, அதாவது ஆலயத்தில் தங்கி இருக்கணும்னு சொன்னால் இப்போ சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை சொல்லலை. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அதுக்கு விளக்கம், கர்த்தருடைய ஆலயம் தாவீது காலத்தில் கட்டப்படலை. தாவீது உடன்படிக்கை பெட்டிய ஒரு இடத்துல வச்சு அதை பரிசுத்த ஸ்தலமாக கருதினான். அதுதான் அவனுக்கு ஆலயமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆலயம் அவருடைய மகன் சாலமோனால் எருசலேமில் கட்டப்பட்டது. இப்போ இங்கேருந்து இவன் இருக்கிற யூதேயாவில் வனாந்தரத்தில் இருக்க, இங்கேருந்து அங்கே போய் தங்கி இருந்து எவ்வளோ நாளைக்கு தங்கி இருப்பான், எப்படி இருப்பான், அங்கே இருப்பான் ஜீவன நாளெல்லாம்? அது சாத்தியமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் நேரடியாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதுக்கு உண்மையான புதிய ஏற்பாட்டின்படி நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். அப்போ ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ்வேன். ஆராய்ச்சி செய்யணும்னு என்னது? அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். அவர் என்னோடு பிரசன்னராக இருந்து எனக்கு செய்கிற மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அற்புத அதிசயங்களை, வாழ்வில் செய்யும் நன்மைகளை நான் பார்க்க வேண்டும். நான் பார்க்க வேண்டும்.
ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இருதயத்தில் ஆண்டவர் பிரசன்னராக இருக்கிறாரா? அவர் எனக்கு மகிமையை செய்கிறாரா? மகத்துவங்களை தருகிறாரா? அவருடைய மகத்துவம் என்ன? எனக்கு செய்கிற அற்புதங்கள் என்ன? அதிசயங்கள் என்ன? நன்மைகள் என்ன? அதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா? எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்தில், அதாவது அவருடைய பிரசன்னத்தில் தங்கியிருக்கிறீர்கள்? அவருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் எத்தனை பேர் அதை தங்கியிருக்கிறது? அதை ஆராய்ச்சி செய்கிறீர்கள் அவருடைய மகத்துவத்தை. தாவீது பொறுமையாக இருந்தான், கர்த்தருக்காக காத்திருந்தான். ஏன்னா சங்கீதம் 40:1-2 வசனத்தில் அப்படி தான் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் வைத்தார். எவ்வளவு ஒரு பொறுமை அவருக்கு. ஆண்டவருக்காக காத்திருந்தேன், அதனுடைய விளைவு என்னங்கிறது எழுதி சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து, கூடாரம்னா என்ன? தீங்கு நாளில் கூடாரம் அவர் சேட்டைகளில் மறைத்துக் கொள்ளுவார். God will hide us from our enemies under his protection. அவருடைய பாதுகாப்பில் எதிரிகளின் பிடியிலிருந்து நம்மை பாதுகாப்பார். ஒரு தீங்கு நமக்கு வராது, வந்தாலும் போயிடும். வர்ற மாதிரி வரும், போன மாதிரி போயிடும். பொறுமையாக காத்திருக்கணும். He'll be as a strong rock that will save us or protect us from falling down. கீழே விழுந்து விடாதபடிக்கு கண்மலை மேல் நிறுத்துவார். உயர்ந்த கண்மலையாகிய கிறிஸ்து தான் நமக்கு ஆதாரமாக இருப்பார். அவர் நம்மை தாங்குவார், தப்பு வைப்பார். தாவீதுக்கு தோல்வியை குறித்த பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இதை 2வது பிரிவு சங்கீதம் 27:7-10 வசனத்தை பாருங்க. அதில் அதை குறித்து எழுதியிருக்கிறான். ஏன்னா தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று 1 சாமுவேல் அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், எல்லா காரியங்களையும் புத்திமானாக நடத்தினான். ஆனால் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தன்னுடைய மாம்ச இச்சையால் இழுப்புண்டு உரியாவின் மனைவியாகிய பத்சேபாவிடம் விபச்சாரத்தில் ஈடுபட்டான். விபச்சார பாவத்தில் விழுந்து விட்டான். கர்த்தர் அவர் முகத்தை மறைத்து கொண்டார். விளைவென்ன? அவனுக்கு பத்சேபாவுக்கும் பிறந்த மகனை அவர் எடுத்துக்கொண்டார். அழுதான், திக்கித்தான், புலம்பினான். பாருங்க, தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்த தாவீது கதறி அழுதான், புலம்பினான், தோல்வியை ஒப்புக்கொண்டான். 51 சங்கீதத்தில் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 51 சங்கீதத்தை இந்த லெந்து நாட்களில் தினம் வாசிப்பாங்க. நம்ம தினம் பாவின்னு சொல்லிட்டு பாவத்திலேருந்து விடுதலை அடைச்சிட்டாரு. ஆனால் நம்ம பாவின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் தாவீது பாவம் செஞ்ச உடனே அதை உணர்ந்தான், தோல்வியை ஒப்புக்கொண்டான். என் தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலில் நீங்கள் என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிட்டான், பாவத்தை அறிக்கையிட்டான். அழுது புலம்பினான். அழுது புலம்பி 7வது வசனம் 9வது வசனம் 11வது வசனம் வாசித்து பாருங்க. இனி ஈசோப்பினால் சுத்திகரிங்க ஆண்டவரே, நான் சுத்தமாவேன். என்னை கழுவுங்க ஆண்டவரே, அப்பொழுது நான் உறைந்த மலையில் மென்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு முகத்தை மறைக்காதீங்க ஆண்டவரே. என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளுங்க ஆண்டவரே. எனக்கு சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பிங்க ஆண்டவரே. உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க ஆண்டவரே. என் பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. இப்படித்தான் அவன் கதறினான், புலம்பினான். ஆண்டவர் இறங்கினார். நல்ல தேவன், மன்னிக்கிற தேவன், கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த தேவன். அவன் இறங்கினார். அவள் உழையாத சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுத்து மீண்டும் அவன் விழுந்து விடாதபடிக்கு கண்மலையின் மேல் நிறுத்தினார். அதைத்தான் அவன் உறுதியாக எழுதியிருக்கிறான். அடுத்தபடியாக
எதிர்காலத்தை குறித்த பயம், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். அந்த 11லிருந்து 14 வாசித்து பாருங்கள். அதனால தான் சொல்கிறான் 11வது வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ளாத ஆண்டவரே, உமது ரட்சணியின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 27வது சங்கீதத்தில் 11வது வசனம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். வழிகளை சொல்லுங்க ஆண்டவரே, நான் எந்த வழியில் நடக்கணும், தவறான பாதையில் நான் போயிட்டேன், நீ எனக்கு வழியை காமிங்க, நான் அந்த வழியில் நான் போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்துங்க, திரும்ப விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே, என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுங்க. உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, கோபத்தோடு உமது அடியானை விலைக்கு போடாதீங்க. இப்படிலாம் அவன் கெஞ்சிறான் ஆண்டவர்கிட்ட. அப்போ தான் இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவனுக்கு எண்ணம். தாவீது யுத்தத்தில் வென்ற பிறகு மீண்டும் தான் தோல்வியடையாதபடிக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதிங்கன்னு கேட்குறான். அதே மாதிரி தான் நாமும் ஒருவேளை இடறி விழலாம், பாவம் செய்யலாம், ஆனாலும் ஆண்டவரத்தில் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறி பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டோம் சொன்னால், அவர் வழியை போதிக்கிற வழியை நாம் பின்பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும். We should not walk on our own ways. We must ask for God's ways. கடவுளுடைய வழியை தான் நம்ம கேட்கணும், அவருடைய வழியில் தான் நம்ம நடக்கணும். ஏசாயா 49:15 அப்படி தான் சொல்லியிருக்கு, கர்த்தர் நல்லவர், நம்மை மன்னிக்கிறவர். தாயானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்கிறார். உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு பற்றி அவருக்கு தெரியும், எப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவன், எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட நேசம் உள்ளவன் என்பது அவருக்கு தெரியும். அதே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அந்த ஆண்டவரை நாம் அவருடைய வழியை பின்பற்றி அவரோடு கூட நடப்போம். அப்படி நடந்தால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நாம், அந்த விசுவாசம் இல்லைன்னா நாம் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கிறார். முடிவாக உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது, கர்த்தர் நமக்காக நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார், குவித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 31:19 அப்படித்தான் சொல்கிறது. மனுபுத்திரர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான். எனவேதான் தாவீது அறிக்கையிடுகிறான் இந்த 14வது வசனத்தில், நான் விசுவாசாதி இருந்தால் நான் கெட்டு போவேன் என்று அறிக்கையிடுகிறான். தாவீது கர்த்தருக்காக காத்திருந்தான். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான். வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளையை பெறுவதற்கு 25 வருடம் ஆபிரகாம் காத்திருந்தான். ஈசாக்கு குழந்தை இல்லை, 20 வருடம் பொறுமையாக காத்திருந்தான். ஏசாவும் யாக்கோபையும் பெற்றெடுத்தான். யாக்கோபு 14 வருடம் காத்திருந்தான். அவன் விரும்பிய அந்த மனைவி ராக்கேலை மணந்தான். யோசேப்பை பெற்றெடுத்தான். யோசேப்பு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், குழிக்கில் போட்டார்கள், விற்று போட்டார்கள், அங்கே சிறைச்சாலையில் போட்டார்கள், பொறுமையாக இருந்தான், காத்திருந்தான். ஆனால் தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அன்னாள் பிள்ளை இல்லை, எல்லாரும் நிந்தித்தார்கள், பொறுமையாக காத்திருந்தாள், சாமுவேலை பெற்றெடுத்தாள். மோசே 40 வருடங்களாக வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தான். ஆனால் 40 வருடங்களுக்கு பிறகு அக்கினியில் எரிகிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். இப்படி முட்செடியில் எரிகிற அக்கினியின் தேவாதி தேவன் சத்தத்தை கேட்டான். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். வேதாகமத்தில் எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கடிகாரம் நிற்காது, நேரம் போய்விடும். எனவே நாமும் காத்திருப்போம், திடமானதாக இருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம், இதயத்தை ஸ்திரப்படுத்துவோம். நீதிமொழிகள் 13:13 நல்ல வாசிச்சு பாருங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருங்கள், ஜீவ விருட்சத்தை பெற்றிடுங்கள், தேவனுக்கே மகிமை உண்டாதாக. நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பொறுமையாக காத்திருங்க, எல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நல்லவர், நமக்கு நன்மைகளை குவித்து வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், காத்திருப்போம், ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த சங்கீதத்தை ஒரு பாடலாக பாடி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன்.
கர்த்தரன் வெளிச்சமானவர், கர்த்தரன் ரட்சிப்பானவர், கர்த்தரன் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன்? இயேசுதேவா என்னை காக்கும் தேவா, இயேசுதேவா என்னை காக்கும் தேவா. என் பகைவனம் மாமிசம் நெருக்கினாலும், எதிரியின் பாளையம் எழும்பினாலும், என் பகைவனம் மாமிசம் நெருக்கினாலும், எதிரியின் பாளையம் எழும்பினாலும், அதை தள்ளாடி விழச் செய்வார், என்னை தாங்கி நடத்திடுவார். அதை தள்ளாடி விழச் செய்வார், என்னை தாங்கி நடத்திடுவார். இயேசுதேவா என்னை காக்கும் தேவா, இயேசுதேவா என்னை காக்கும் தேவா. உம்மிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அது ஒன்றையே நான் நாடுவேன். உம்மிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அது ஒன்றையே நான் நாடுவேன். உம் மகிமையை நான் காண வேண்டும், உம் ஆலயத்தை நான் அறிய வேண்டும். உயிருள்ள நாளெல்லாம் தங்க வேண்டும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மகிழ வேண்டும். இயேசுதேவா என்னை காக்கும் தேவா, இயேசுதேவா என்னை காக்கும் தேவா. தீங்கு நாளில் உம்மில் மறைத்துக் கொள்வீர், கண்மலை மேல் என்னை உயர்த்திடுவீர். தீங்கு நாளில் உம்மில் மறைத்துக் கொள்வீர், கண்மலை மேல் என்னை உயர்த்திடுவீர். என் எதிரி முன் எந்தலை உயர்த்திடுவீர், எப்போதும் உம்மை பாடச் செய்வீர். என் குரல் கேட்டிடுவீர், என்றும் என் மேல் இறங்கிடுவீர். இயேசுதேவா என்னை காக்கும் தேவா, இயேசுதேவா என்னை காக்கும் தேவா. தந்தையும் தாயும் கைவிட்டாலும், நிந்தை வந்தென்னை நெருக்கினாலும், தந்தையும் தாயும் கைவிட்டாலும், நிந்தை வந்தென்னை நெருக்கினாலும், உம்முகத்தை நான் தேடுவேன், உம்முகத்தை எனக்கு காண்பியும்.
உம் ஜீவ பாதையை போதித்திடுவீர். நன்மையால் என் வாழ்வை நிறைத்திடுவீர். இயேசுதேவா என்னை காக்கும் தேவா. இயேசுதேவா என்னை காக்கும் தேவா. கர்த்தரன் வெளிச்சமானவர், கர்த்தரன் ரட்சிப்பானவர், கர்த்தரன் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன். ஆமாண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எந்த பகைவர்கள் என்னை நெருக்கினாலும், எந்த சத்ரு என் மாம்சத்தை பட்சித்தாலும் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர், எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறீர், எனக்கு ஜீவனின் பலனுமாய் இருக்கிறீர். யூ ஆர் மை ஸ்ட்ரெங்க். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்ட ஜனங்கள், இந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து உம்மை பற்றி கொண்டு, உம்மை பாதையை பற்றி கொண்டு அந்த வழியிலே நடக்க நீர் அவளை வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் பொற்பாதம் விழுந்து கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.